ஹாய் இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் ப்ரோக்ராம்ஸ் பார்ட் 2 அண்ட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் பார்ட். நேற்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது ரிவைஸ் பண்ணி போட்டிருந்தேன். அதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே சால்வ் பண்ணியிருந்தேன். ஸோ இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனல் பார்ட் ஃபுல்லாக போட்டு முடிச்சிடலாம். ஸோ வாங்க கோடிங் குள்ள போகலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி இவ்வளோ சால்வ் பண்ணியாச்சுங்க. ஸோ டவுன்வர்ட் ட்ரையாங்கல் ஸ்டார் பேட்டர்ன் வந்து நான் பாதியிலே விட்டுருப்பேன். ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. ஸோ அவள் தான் சிம்பிள். லைக் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது வந்து ஃபஸ்ட் கோடிங்லேயே நம்ம போட்டிருப்போம். ஸோ அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 ஸ்டார் பிரிண்ட் பண்ணணும், அப்புறம் 4 ஸ்டார் 3 ஸ்டார் 2 ஸ்டார் 1. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே பக்கத்தில் வந்து ஸ்பேசஸ் வரணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்லேருந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் அது ரெண்டுத்துக்கும் இருக்கிற மேஜர் டிஃபரன்ஸ். ஸோ இப்போ வாங்க சும்மா கோட் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ்லேருந்து பிரிண்ட் ஆகணும். ஸோ ரிவர்ஸ்லேருந்து பிரிண்ட் ஆகிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 5 ஸ்டார் பிரிண்ட் ஆகணும். எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ் எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் விட்டு அதுக்கப்புறமா 4 ஸ்டார் பிரிண்ட் பண்ணணும். அப்புறம் இன்னொரு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் விட்டு அப்புறம் 3 இது பிரிண்ட் பண்ணும். ஸோ இதை வச்சு தான் நம்ம லாங் ஃபார்மேட் எல்லாம் பண்ணுறோம்ல. ஸோ அதுவுமே வந்துட்டு இதுதான். ஸோ நேற்று ஒருத்தவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோடிங் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்படி தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 5லேருந்து 6 ஸ்டார்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டில் வரப்போ ஒரு ஸ்பேஸ் விட்டு அதுக்கப்புறமா பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்பேஸ் விட்டு அதுக்கப்புறமா 2 ஸ்பேஸ் விட்டு அதுக்கப்புறமா 3 இது பிரிண்ட் ஆகும். அடுத்து நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா நேற்று நான் வந்துட்டு போட்டு காமிச்சல ஒருத்தவங்க ஃபாலோவர் கேட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கோடு தான். ஸோ எங்கேயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிமிலரான கான்செப்ட் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ரோ இனிஷியலைஸ் ஆகணுமோ 7 கொடுத்துட்றேன்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிரிண்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா லூப்புக்குள்ளே வரும். ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் விடும். அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிறதெல்லாம் பிரிண்ட் ஆகும். ஸோ அப்படியே கரெக்டாக அலைன் ஆகிடும். அப்புறம் 2 ஸ்பேஸ் விடும். அப்புறம் இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஆர்டரில் பண்ணும். ஸோ வந்து 1 ரீச் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறமா வருது இல்லை. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 6 எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் விட்டுட்டு அங்கே 1 பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கம்மி பண்ணிட்டே வரப்போ இந்த இது வரும். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் பாஸ்கல் ட்ரையாங்கல். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற 2 நம்பர் ஆட் பண்ணி கீழே போடணும். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரோவும் லாஸ்ட் ரோவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1 தான் வரணும். ஐ மீன் எல்லாத்துலேயும் அந்த மாதிரி தான் வரும். ஸோ இப்போ மேலே 2 1 இருக்குல்ல, அந்த 2 ஆட் பண்ணால் 2. ஸோ அப்படியே கீழே பாருங்கள், மேலே 1 2 ஆட் பண்ணால் இங்கே 3 வருதா. ஸோ அந்த 3 அதே மாதிரி தான் பக்கத்தில் 2 1 3. ஸோ அந்த மாதிரி ஆட் பண்ணிகிட்டே போகணும். பட் ஃபஸ்ட் வேல்யூ லாஸ்ட் வேல்யூ வந்துட்டு எப்பயுமே மாறக்கூடாது. அது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். சரிங்களா? சென்டரில் இருக்கிற மேலே இருக்கிற ரோவில் வந்துட்டு என்ன நம்பர் இருக்கோ அந்த 2 நம்பர் ஆட் பண்ணி கீழே போடணும். சரிங்களா? ஸோ அதை தான் அது வந்துட்டு இதை என்சிஆர் ஃபார்முலாலையும் போடலாம், இல்லை இன்னொரு மெத்தட்லையும் போடலாம், பைனாமியல் ஃபார்முலாலையும் போடலாம். பட் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்சிஆர் ஃபார்முலாலே போடலாம். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபேக்டோரியல் பண்ணிக்கும். ஸோ எந்த நம்பர் வரைக்கும் பண்ணணும்னு கேட்கும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 4 வரைக்கும் கொடுக்குறோம்ல. ஸோ அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து டிஃபால்ட்டாக 0ன்னு வந்தால் 1 ரிட்டர்ன் பண்ணுறோம். அப்புறம் 2 1 ஸ்டார்டிங்கில் ஒரு 1 இருக்கும், எண்டில் ஒரு 1 இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா வரப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது அப்டேட் பண்ணிகிட்டே வரும். ஸோ அப்புறம் 2 வரும், 2ஓட ஃபேக்டோரியல் 2. அதுக்கப்புறமா அப்படியே அப்டேட் பண்ணிகிட்டே வரும். அப்புறம் 3 வரும், 6 வரும், அப்புறம் 4னா 64 வரும். ஸோ அந்த மாதிரி வேல்யூஸ் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்பேஸ் ஆல்டர்னேட் பண்ணிவிட்டு ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் 4 ஸ்பேஸ் விட்டுட்டு 1 பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 ஸ்பேஸ் விட்டு 1 அப்புறம் இன்னொரு 1 அந்த மாதிரி பிரிண்ட் ஆகும். ஸோ அப்புறம் சென்டராக இருக்க நம்பர் அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 1 2 1 பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறமா ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு 1 3 3 1 பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக பிரிண்ட் ஆகிடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஸ்டார் பேட்டர்ன். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நம்ம போட்டது தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 7 ஸ்பேஸ் விட்டுட்டு பிரிண்ட் ஆகணும். ஸோ ஏற்கனவே நான் இதுக்கு செப்பரேட் வீடியோவும் போட்டேன், இன்றைக்கும் சொல்லிட்டேன். ஐ மீன் நிறைய வாட்டி இந்த கோடிங்க சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியானது தான். ஸோ இது வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7 ஸ்பேஸ் விட்டுட்டு 1 பிரிண்ட் ஆகும். அதுக்கடுத்தது 6 ஸ்பேஸ் விட்டு 1 பிரிண்ட் ஆகும். அடுத்தது 5 ஸ்பேஸ் விட்டு பிரிண்ட் ஆகும். அப்புறம் 4 ஸ்பேஸ் விட்டு பிரிண்ட் ஆகும். 3 ஸ்பேஸ் விட்டு பிரிண்ட் ஆகும். 2 ஸ்பேஸ் விட்டு பிரிண்ட் ஆகும். அப்புறம் 0வாக பிரிண்ட் ஆகிடும். ஸோ இதிலே நம்ம வந்துட்டு நிறைய வாட்டி சொல்லிட்டேன், நிறைய வாட்டி போட்டும் காமிச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயரை பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் தான். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த ஃபுல் லைன் பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் 1 ஃபுல்லாக ஸ்பேஸ் விட்டு எண்டிங்கில் 1. ஸோ அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஈஸியாகவே முடிஞ்சிடும். ஸோ அதுக்கு தான் இந்த லூப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐ மீன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்புறம் ஃபஸ்ட்டில் 1 லாஸ்ட்டில் 1, அப்புறம் ஃபஸ்ட்டில் 1 லாஸ்ட்டில் 1 அந்த மாதிரி வருது. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா டைகோனல். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நடுவில் வந்துட்டு இப்போ 2 ஆட் பண்ணிக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்பேஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ இங்கேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் விடும். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் வரல, இங்கே வந்து 2 ஸ்பேஸ் விடும். ஸோ சிமிலர் கான்செப்ட் தான், ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரமிட் ஸ்டார் பேட்டர்ன். ஸோ இது மாதிரி நான் இப்போ கூட சொல்லி கொடுத்துட்டேன், நீங்கள் அப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதாவது ஸ்டார்டிங்கில் 1 பிரிண்ட் ஆகும், 2 பிரிண்ட் ஆகும் அந்த மாதிரி கான்செப்ட். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பைரல் கான்செப்ட். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன்றும் கூட. ஸோ இதை வந்து டீப்பாக பார்ப்போம். ஸோ வந்து எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 2 3 4 5 வருதா. அப்புறம் கீழே 6 7 8 9 வரும். அப்புறம் 10 11 12 14 16 சொல்லிட்டு 25 வந்து சென்டராக வரணும். ஸோ அதுக்கான கோட்டை இப்போ பார்க்க போகிறோம்.
ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெப் டெவலப்மெண்ட்டில் நீங்கள் இதுவெல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும்ல, லைக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ரைட்டாக போகணும், ரைட்டு லெஃப்ட் அந்த மாதிரிலாம் நம்ம அலைன்லாம் பண்ணுவோம்ல சிஎஸ்எஸ்ல. ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கே பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்னா லெஃப்ட்டு, டினா டவுனு, ஆர்னா ரைட் அந்த மாதிரி சொல்லிட்டு எல்லாமே இனிஷியலைஸ் பண்ணிட்டு, ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வரப்போ 1 2 3 4 வந்து ஸ்ட்ரைட்டாக பிரிண்ட் ஆகிடும். அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டவுனில் பிரிண்ட் ஆகும், லைக் 5 7 6 7 8ன்னு சொல்லிட்டு அது வந்து டவுனில் பிரிண்ட் ஆகும். திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் போயிட்டு 10லேருந்து 13 வரைக்கும் பிரிண்ட் ஆகணும். அப்புறம் திருப்பி வந்து அப்பில் போகணும், அப்பில் போயிட்டு திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டில் வரணும், லெஃப்ட்டில் வந்துட்டு திருப்பி டவுனில் வந்துட்டு திருப்பி அப்வர்ட் போயிட்டு மொத்த லூப்பும் முடியணும். ஸோ அதுதான் வந்துட்டு இவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முடிச்சிருக்காங்க. ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் போடுறப்போ உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ நிறைய இதில் ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்தோன்னா பாருங்கள். ஐம் நாட் டூயிங் எனி ப்ரொமோஷன் ஃபார் திஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கன்வர்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ கெட் ரெடி ஃபார் தட். ஸோ அவ்வளோதாங்க, கொஞ்சம் ட்ராவல் இருந்ததால தான் கொஞ்சம் இதுவாச்சு. பட் இருந்தாலும் நேற்று வந்து கரெக்டாக போட்டு சால்வ் பண்ணிட்டேன். ஸோ இனிமேல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெகுலராக கரெக்டாக போட்டு முடிச்சிடலாம். ஸோ அதெல்லாம் கன்வே பண்ணலாம் தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காமல் ஃபாலோ சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கோங்க. அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ அந்த வீடியோ